ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் காட் கூசிஸ் மினிஸ்ட்ரீஸின் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 9வது மாதத்திலே தேவ செய்தியை கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளையையும் கர்த்தர் மேன்மேலும் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய கண்கள் நம்மேல் நோக்கமாயிருக்கிறது. அவர் நம்மோடு பண்ணின சகல வாக்குத்தத்தங்களையும் உடன்படிக்கைகளையும் நிறைவேற்ற உண்மையுள்ளவராயிருக்கிறார். அதை அப்படியே விசுவாசிப்போம். இந்த மாதத்திலே தேவனாகிய கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நமக்கு நிறைவேற்றி அவருடைய மகிமையை நம்மேல் காண பண்ணுவார். இதை கேட்கிற ஒவ்வொருவரும் எதிர்பார்ப்புடன் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து காத்திருப்போம். தேவனாகிய கர்த்தர் தாமே இந்த மாதத்திலும் அவருடைய வார்த்தையை அனுப்பி நம் மத்தியில் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாள் காலை வேளையிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலேயும் கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கும்படியாக என் தேவனாய் கர்த்தர் கொடுத்த கிருபைக்காய் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இதற்கு காரணமாயிருக்கிறதான காட் கூசி மினிஸ்ட்ரிக்காகவும் அன்பு போதகர் பாஸ்டர் தாமஸ் அவர்களுக்காகவும் நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் இந்த ஊழியங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. இந்த காலை வேளையிலேயும் நம்முடைய தியானத்திற்காக எடுத்துக்கொண்டதான வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் 31வது சங்கீதம் அதன் 15வது வசனம். சங்கீதம் 31:15. என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்திலே தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபிக்கிறதான ஒரு ஜெபம்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் சொல்லுகிறார், என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது, என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவர்களின் கைக்கும் என்னை தப்புவியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலங்கள் என்று சொல்லும் பொழுது அது மிக முக்கியமான ஒன்றாய் காணப்படுகிறது. பார்க்கும் பொழுது, உலக பிரகாரமாய் பார்க்கும் பொழுது காலங்களை 3-4 காலங்களாய் பிரித்திருக்கிறார்கள். ஒன்று ஆமேன் ஸ்தோத்திரம், ஆமேன் கோடைக்காலம், மழைக்காலம், ஆமேன் குளிர்காலம், அதே போல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி காலங்களை பல விதத்தில் பிரித்திருக்கிறதை பார்க்கிறோம். அதே போல மனுஷனுடைய வாழ்க்கையிலையும் காலங்கள் என்று சொல்லி ஒன்று இருக்கிறது. குழந்தை பருவம், வாலிப பருவம், ஆமேன் ஸ்தோத்திரம், இளமை பருவம், அது மாத்திரமல்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் முதியோர் பருவம் என்று சொல்லி பலவிதமான பருவங்களை காலங்களை உடையவர்களாய் நாம் காணப்படுகிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, தாவீது சொல்லுகிறார், என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. தாவீதுடைய ஆமேன் ஆரம்பம் முதற்கொண்டே அவனுடைய மரணம் வரைக்கும் ஆண்டவரே அவன் சார்ந்திருக்கிறதை பார்க்கிறோம். தாவீதுடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருந்தபடியினாலே தான் தாவீதை தேவன் ஆசீர்வதித்தார், உயர்த்தினார். ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்தில் அடங்கி இருக்க சொல்லுகிறார். தாவீது தன்னுடைய காலங்களை கர்த்தருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து அவன் அடங்கி இருந்தபடியினாலே பரலோகத்தின் தேவன் அவனை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய காலங்களை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அவருடைய வேலைக்காக நாம் காத்திருக்க வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. கிட்டத்தட்ட 17 வயதிலே அபிஷேகம் பண்ணப்பட்டதான தாவீது அவன் 40 வயது வரை ஒரே ஓட்டமாகத்தான் இருக்கிறது. ராஜாங்க அபிஷேகம், ஆனால் ராஜாவாக முடியவில்லை. அதுவரை அவன் காத்திருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என்னுடைய விண்ணப்பங்களை, என்னுடைய கூப்பிடுதலை கேட்டார் என்று சொல்லி தாவீது சொல்லுகிறார். இன்றைக்கும்
நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்காக காத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய வேலைக்காக நாம் காத்திருக்க வேண்டும். ஆமென், ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு நம்முடைய காலங்கள் ஒரு நாளும் மறைக்கப்படுவதில்லை. யோபு சொல்லுகிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். யோபுவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்திலே 1வது வசனம், சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாதிருக்க, அவரை அறிந்தவர்கள் அவர் நியமித்த நாட்களை அறியாதிருக்கிறது என்ன. அருமையான ஒரு வார்த்தை. அவரை அறிந்தவர்கள் அவர் நியமித்த நாட்களை அறியாதிருக்கிறது என்ன. ஆமென். சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாதிருக்கு. அவருக்கு நம்முடைய காலங்கள் ஒரு நாளும் மறைக்கப்படுவதில்லை. ஆமென். அவருக்கு எல்லாம் தெரியும். அவருக்கு முன்பதாக சகலமும் நிர்வாணமாய் காணப்படுகிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எனவே நம்முடைய காலங்களை கர்த்தருடைய கரத்திலே நாம் ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. இளைப்பாறுதல் காலம் இருக்கிறது, சமாதானத்தின் காலம் இருக்கிறது, நன்மையின் காலம் இருக்கிறது, ஆசீர்வாதத்தின் காலம் இருக்கிறது, ஆமென், உயர்வின் காலம் இருக்கிறது. இந்த காலங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தேவ சமூகத்திலே நாம் காத்திருந்து ஜெபிக்க வேண்டும். தேவ சமூகத்திலே நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுக்க வேண்டும். நாம் அவசரப்படுகிறது போல நமக்கு நன்மை வந்துவிடும் என்று சொல்ல நினைக்கக்கூடாது. தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து அவர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக அர்ப்பணித்து காணப்பட வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 4வது அதிகாரம் அதன் 16வது வசனத்தில் அவனுடைய இருதயம் மனுஷ இருதயமாயிராமல் மாறும்படி மிருக இருதயம் அவனுக்கு கொடுக்கப்பட கடவது. இப்படி இருக்கிற அவன் மேல் 7 காலங்கள் கடந்து போக வேண்டும் என்று சொல்லி நேபுகாத்நேச்சாரை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். 7 காலங்கள் என்றால் 7 வருடங்கள். நேபுகாத்நேச்சார் 7 வருடங்கள், ஆமென், ஸ்தோத்திரம், அவன் ஒரு மிருகத்தை போல வாழ்ந்ததை பார்க்கிறோம். அதே அதிகாரத்திலே 23வது வசனத்தில் இந்த விருட்சத்தை வெட்டி இதை அழித்து போடுங்கள், ஆனாலும் இதன் வேர்களாகிய அடிமரம் தரையில் இருக்கட்டும் என்றும் இரும்பும் வெண்கலமுமான விலங்கு இடப்பட்டு வெளியின் பசும்புல்லிலே தங்கி ஆகாய்த்து பனியிலே நனைவதாக 7 காலங்கள் அவன் மேல் கடந்து போகும் மட்டும் மிருகங்களோடே அவனுடைய பங்கு இருக்க கடவது என்றும் வானத்திலிருந்து இறங்கி சொன்ன பரிசுத்த காவலாளனை ராஜாவாக நீர் கண்டீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவன் 7 காலங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த விருட்சம் வெட்டி இதை அழித்து போடுங்கள், ஆனாலும் இதன் வேர்களாகிய அடிமரம் தரையிலே இருக்கட்டும். நமக்கு நெருக்கம் வரும், போராட்டங்கள் வரும், அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலங்கள் தான். ஆமென், ஸ்தோத்திரம். அதை நினைத்து நம்ம பயந்து விடக்கூடாது. கர்த்தருடைய கரத்தில் நம்ம அடங்கி இருக்கும் பொழுது, ஆமென், அந்த வேரானது அப்படியே தான் இருக்கும். ஆமென், நமக்கு தேவன் தந்த வாக்கு தத்தங்கள் அப்படியே இருக்கும், நன்மை அப்படியே இருக்கும். அதை சுதந்திரித்து கொள்வதற்கு நம்முடைய இருதயத்தை தேவன் பக்குவப்படுத்துவார், நம்மை காத்திருக்க செய்வார். நாம் காத்திருப்பது நமக்கு ஆசீர்வாதமாய் மாறும். அதே அதிகாரத்திலே 25வது வசனம், உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாயிருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீர் அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உம்முடைய பேரில் கடந்து போக வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென், ஸ்தோத்திரம். தேவ சித்தத்தை நாம் அறிந்து கொள்வதற்காக தேவ சமூகத்திலே நாம் காத்திருக்க வேண்டும். ஆமென். தேவனுடைய சமூகத்தில் பாதத்தில் நாம் விழுந்து கிடக்கும் பொழுது தேவ சித்தத்தை அறிந்து தேவனுக்காக, ஆமென், நாம் தேவனுடைய வேளையிலே நாம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென், ஸ்தோத்திரம். ஆமென், ஸ்தோத்திரம். இந்த நேபுகாத்நேச்சாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷன் நின்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பாய், மாடுகளை போல புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர்
மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாயிருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீர் அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப 7 காலங்கள் நாம் காத்திருக்கிறதான நாட்கள். ஆமேன், ஸ்தோத்திரம். தேவ சமூகத்திலே தரித்திருக்கிறதான நாட்கள் நமக்கு ஆசீர்வாதத்தின் நாட்களாய் மாறப்போகிறது. ஆமேன், ஸ்தோத்திரம். பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நேபுகாத்நேச்சாருடைய வாழ்க்கையிலே 7 காலங்கள் கடந்து சென்ற பின்பதாக மறுபடியும் நேபுகாத்நேச்சார் அவனுடைய ஸ்தானத்திலே உயர்த்தப்பட்டதை பார்க்கிறோம். அவன் ஸ்தானத்திலே உயர்த்தப்பட்டு அவன் ஆசீர்வதிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. எனவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவ சமூகத்திலே காத்திருக்கிறதான ஒரு அனுபவம் வேண்டும். யோசுவாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திலே 22வது வசனம், அவர்கள் போய் மலையிலே சேர்ந்து தேடுகிறவர்கள் திரும்பி வரும் மட்டும் 3 நாள் அங்கே தங்கியிருந்தார்கள். தரித்திருந்தார்கள். தேடுகிறவர்கள் வழியிலெல்லாம் அவர்களை தேடியும் காணாதே போனார்கள். அங்கு சொல்லப்பட்டிருக்க ஒரு 3 நாட்கள் மலையில போய் தரித்திருந்தார்களாம். ஆமேன், ஸ்தோத்திரம். நாம் தரித்திருக்கிறது அவசியமாய் காணப்படுகிறது. இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும் வரைக்கும் நீங்கள் போய் எருசலேமிலே காத்திருங்கள். காலங்கள் ரொம்ப மிகவும் முக்கியமான ஒன்றாய் காணப்படுகிறது. ஆமேன், ஸ்தோத்திரம். அந்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்காக, நன்மைகள் நமக்கு வருவதற்காக நாம் அப்பா இயேசுடைய பாதத்தில் போய் காத்திருக்க வேண்டியது அவசியமாய் காணப்படுகிறது. ஆமேன், ஸ்தோத்திரம். அந்த நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு தேவ சமூகத்திலே காத்திருந்து ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒரு வசனத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு முன்பாக வைத்து நான் உங்களுக்காய் ஜெபிக்க போகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆவது அதிகாரத்திலே அதன் 19வது வசனத்தில் நாம் இவ்வாறாக வாசிக்கிறோம். ஆனபடியினாலே கர்த்தருடைய சந்நிதானத்திலிருந்து இளைப்பாறுதலின் காலங்கள் வரும்படிக்கும் முன்னே குறிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அவர் உங்களிடத்தில் அனுப்பும்படிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு ஒரு இளைப்பாறுதலின் காலத்தை தேவன் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். அந்த இளைப்பாறுதலின் காலத்தை நாம் பெறுவதற்காக ஆயத்தப்பட வேண்டும். ஆமேன், ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது கள்ளனை பார்த்து சொல்லுகிறார், இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில இருப்பாயாக என்று. பரதீசு ஒரு இளைப்பாறுதலின் இடமாய் காணப்படுகிறது. ஸ்தோத்திரம். மரித்து போன பரிசுத்தவான்களுடைய ஆத்துமா இளைப்பாறுகிற இடம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு இளைப்பாறுதலை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்ற தேவன் நமக்கு இளைப்பாறுதலை தரும்படியாக உன்னதமான தேவனுடைய பாதத்தில் நாம் தரித்திருக்க வேண்டும், காத்திருக்க வேண்டும். ஸ்தோத்திரம். ஒரு தாவீதை போல அவருடைய பாதத்தில் நம்ம அடங்கி இருக்கும் பொழுது தாவீது சொல்லுகிறது போல நாமும் சொல்ல முடியும். என் காலங்கள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. என் சத்துருக்களின் கைக்கும் என்னை துன்பப்படுத்துகிறவனின் கைக்கும் என்னை தப்புவியும் என்று சொல்லி நம்மை தப்புவிக்கிற தேவன் தப்புவிப்பார். நம்முடைய காலங்களை அவருடைய கரத்தில் கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஏற்ற வேளையிலே உயர்த்துவார். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனே, பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த நாளில் நீர் எங்களோடு பேசின ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திர ஆண்டவரே. இந்த வார்த்தைகளின்படி எங்களுடைய காலங்கள் உடைய கரத்தில் இருக்கட்டும் ஆண்டவரே. உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நாங்கள் அவசரப்படாதபடி எந்த ஒரு நன்மையும் ஆசீர்வாதங்களையும் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்வதற்கு காத்திருக்க ஏற்ற காலத்திலே நீர் எங்களை உயர்த்துவதற்கு உடைய பலத்த கரத்திலே நாங்கள் அடங்கி இருக்க என் தேவ நீர் எங்களுக்கு கிருபை தருவீராக. வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் வாழ்க்கையில் நன்மைகளை சீக்கிரத்திலே காண உதவி செய்யுங்க. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரும் பரத்திலிருந்து உருவாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து
இறங்கி வருகிறது என்று வேத வசனத்தின்படி உடைய பிள்ளைகளுக்கு தேவையான நன்மைகளை தாங்க, ஆசீர்வதிங்க. ஊழியங்களையும் மகிமையை காண உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள். நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள். உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். சங்கீதம் 22:4-5. மீது நம்பிக்கை வைத்தார்கள். நம்பியதால் விடுவித்தீ. முன்னோர்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள். நம்பியதால் விடுவித்தீ. வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். வெட்கப்பட்டு போகவில்லை, ஏமாற்றம் அடையவில்லை. வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். முகம் வெட்கப்பட்டு போகவில்லை, ஏமாற்றம் அடையவில்லை. முன்னோர்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள். நம்பியதால் விடுவித்தீ. கர்த்தர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வல்லவர் என்று. கர்த்தர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற வல்லவர் என்று. தயங்காமல் நம்பினதால் ஆபிரகாம் தகப்பனானார். தயங்காமல் நம்பினதால் ஆபிரகாம் தகப்பனானார். செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொண்டு. அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொண்டு. முன்னோர்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள். நம்பியதால் விடுவித்தீ. பாபிலோனிலே சிறைப்படுத்தப்பட்ட தேவ ஜனங்கள் 70வது ஆண்டு முடிவில் விடுதலையாக்கப்படுவார்கள் என்று எரேமியா வழியாக கர்த்தர் சொன்ன வாக்குறுதியை பிடித்து ஜெபிக்கிறார் தானியேல். ஜனங்கள் விடுதலை பெறுகிறார்கள், சொந்த தேசம் திரும்புகிறார்கள். சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொன்ன வாக்குறுதியை. சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொன்ன வாக்குறுதியை பிடித்துக் கொண்டு தானியேல் என்று ஜெபித்து ஜெயம் எடுத்தார். பிடித்துக் கொண்டு தானியேல் என்று ஜெபித்து ஜெயம் எடுத்தார். அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொண்டு. அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொண்டு. முன்னோர்கள் மீது நம்பிக்கை வைத்தார்கள். நம்பியதா விடுவித்தீ. தன் சகோதரன் தன்னோடு போர் செய்ய வருகிறார் என்று அறிந்த ஜேக்கப், உன் தேசத்துக்கு திரும்பி போ, நான் கூட இருப்பேன், நன்மை செய்வேன் என்று கர்த்தர் சொன்ன வாக்குறுதியை பிடித்து ஜெபிக்கிறார், ஜெயம் எடுக்கிறார்.
தேசத்துக்கு திரும்பி போனி நன்மை செய்வேன் என்று சொன்னாரே. தேசத்துக்கு திரும்பி போனி நன்மை செய்வேன் என்று சொன்னாரே. அந்த திருவார்த்தையை பிடித்துக் கொண்டு ஜேக்கப் ஜெயம் எடுத்தார். அந்த திருவார்த்தையை பிடித்துக் கொண்டு ஜேக்கப் ஜெயம் எடுத்தார். அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொண்டு. அறிக்கை செய்வோம், ஜெயம் எடுப்போம், வாக்குறுதி பிடித்துக் கொண்டு. முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீ. முன்னோர்கள் உம்மீது நம்பிக்கை வைத்தார்கள், நம்பியதால் விடுவித்தீ. வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். வெட்கப்பட்டு போகவில்லை, ஏமாற்றம் அடையவில்லை. வேண்டினார்கள், கூப்பிட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். முகம் வெட்கப்பட்டு போகவில்லை, ஏமாற்றம் அடையவில்லை. முன்னோர்கள்